அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்ந்த, அவர்கள் பார்த்த ஒரு சில விஷயங்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஒரு அழகான சம்பவம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தில் இருக்கும்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்தார்கள். அப்பொழுது ஒவ்வொரு விஷயமாக கேட்டு தெரிந்து கொண்ட பொழுது ஒரு நிகழ்வு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான வாசத்தை உணர்கிறார்கள். இது யாருடைய வாசம் என்று கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கினார்கள், இது மாஷிதா இப்னதி ஃபிர்அவுனுடைய வாசம், இது அவருடைய குடும்பத்தின் வாசம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். மாஷிதா இப்னதி ஃபிர்அவுன், அந்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும், இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக. மாஷிதா என்பவர்கள் ஃபிர்அவுனுடைய மகளுக்கு தலை சீவக்கூடிய ஒரு அடிமை பெண்ணாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். என்ன அந்த சம்பவம்? மாஷிதா ஒரு முறை தலை சீவி கொண்டிருக்கிறார்கள் ஃபிர்அவுனுடைய மகளுக்கு. அந்த சீப்பு தவறுதலாக கீழே விழுகிறது. அந்த சீப்பை எடுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அவர்கள் எடுக்கிறார்கள். உடனடியாக அந்த ஃபிர்அவுனின் மகள் கேட்டார்கள், நீங்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொன்னது என்னுடைய தந்தையுடைய பெயரை தானே என்று கேட்கும் பொழுது, அதாவது ஃபிர்அவுனுடைய பெயரை வைத்து தானே நீங்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொன்னீர்கள் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது மாஷிதா சொன்னார்கள், ரப்பி வரப்பு அபீகி அல்லாஹ், என்னுடைய உன் தகப்பனாருடைய ரப்பான அல்லாஹு ரப்புல் ஆலமீனை தான் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி எடுத்தேன் என்பதாக. இதனை நான் என் தந்தையிடம் புகாரிடுவேன் என்று சொல்லும் பொழுது மாஷிதா அவர்கள் தைரியமாக சொன்னார்கள், நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் என்பதாக. இதனை கேட்ட ஃபிர்அவுன் கடும் கோபத்தில் இருந்தான். பலவிதமான கொடிய தண்டனையை கொடுக்கக்கூடிய ஃபிர்அவுன் என்ன செய்தான் தெரியுமா? இப்படி சொல்வீர்கள் என்றால் உங்களை நெருப்பில் கொளுத்து விடுவேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார்கள். முதலில் மாஷிதாவை நெருப்பில் இடாமல் அவருடைய ஒவ்வொரு குழந்தைகளாக நெருப்பில் போடப்படுகிறார்கள். ஒவ்வொரு குழந்தை போடப்படும் பொழுதும் மாஷிதா எந்த விதமான நம்பிக்கை குறைபாடும் இல்லாமல் அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் கடைசி குழந்தையை போட போகும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய பாக்கியத்தை தருகின்றான். அந்த குழந்தை சொன்னது, இந்த உலகத்தில் இவர்கள் தரக்கூடிய தண்டனை எல்லாம் தண்டனை கிடையாது, நாளை மறுமையில் இருக்கக்கூடியதுதான் மிகப்பெரிய தண்டனை. ஆகையால் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஒன்று சேர்ப்பான் என்பதாக. இதனை இப்னு கசீரில் விளக்கமாக விளக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சொல் கேட்ட பொழுது அந்த குழந்தையும் எரிக்கப்படுகிறார்கள். கடைசியாக மாஷிதா ஃபிர்அவுனிடம் கேட்ட ஒரே விஷயம், இந்த குழந்தைகளுடைய மேலும் என்னுடைய எலும்புகளை எரித்ததற்கு பிறகு எந்தெந்த உறுப்புகள் கிடைக்கிறதோ அனைத்தையும் விட்டு ஒரே ஒரு கஃனாக அடக்கி விடுங்கள் என்பதாக. ஃபிர்அவுன் சொன்னான், நான் அதை செய்வேன் என்பதாக. அதே போல் ஃபிர்அவுன் எரித்தான். அந்த கஃனுகள் ஒரே கஃனாக அடக்கம் செய்யப்பட்டது. அந்த குடும்பத்தினுடைய வாசம்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பாருங்கள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிஅராஜில் இப்படிப்பட்ட சம்பவத்தை ஏன் காட்டியிருக்க வேண்டும்? உறுதியான நம்பிக்கை கொண்ட இந்த ஈமானிய பெண்மணியின் தைரியத்தை நாம் எப்படி பார்ப்பது? கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நிலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்று உலக மக்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக, உலகத்திற்காக பலர் தீனை விட்டு போகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உறுதியான பெண்மணியை பற்றி நாம் என்னவென்று சொல்வது? நாம் இவர்களின் மூலமாக கற்றுக்கொள்வது என்ன? நம்பிக்கையான உறுதியான ஈமான் எல்லா நிலையிலும் இருக்க வேண்டும். இரண்டாவது, உயிரையும் இழந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிடாத அந்த பெண். அதுபோல் நாமும் எந்த நிலையிலும் நம் நம்பிக்கையை விட்டுவிடக் கூடாது என்பதற்கான பாடம். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் உறுதியாக நடந்தால் சொர்க்கத்தின் வாசனையை அடையலாம் என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம் இந்த சம்பவம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகின்றான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சொல்கிறான், நாம் உங்களை சோதிப்போம், உயிரை எடுத்து, பசியால் போன்ற பல காரணங்களை வைத்து நாம் சோதிப்போம். ஆனால் இதில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? யார் பொறுமையோடு அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஸாபிரீன்கள் தான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அல்லாஹ் சொல்கிறான், இத்தகையோர் மீதுதான் அவர்களுடைய இறைவனின் அருளும் கிருபையும் உண்டாகின்றன, இன்னும் இவர்கள் தாம் நேர்வழியை அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகின்றான். இன்னும் ஒரு இடத்தில், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்திற்கு பிறகு ஒரு லேசான வழியை அல்லாஹ் நிச்சயம் வைத்திருப்பான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சொல்கின்றான், இந்த மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா? இந்த மக்களுடைய அமல்களை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் கூறுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகில் எந்த விதமான சூழல் ஏற்பட்டாலும் ஒரு முஃமின் நினைத்துக் கொள்வான், இது அல்லாஹ்விடமிருந்து வந்த விஷயம். இது ஹைராக இருந்தால் அல்லாஹ் எனக்கு ஹைராகி தருவான், இது ஷர்ராகி இருந்தால் இந்த ஷர்ரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு நீக்கி தருவான் என்பதாக. அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு எந்த மனிதன் போராடுகிறானோ அப்படிப்பட்டவன் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரனாகிறான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய ஈன்றோர் சான்றோர் அனைவருக்கும் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.